அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அனைவரும் இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஒன்றாக பார்த்தீங்கன்னா, 60ஆம் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 4ஆம் நம்பரோடு ஃபுல்லாகவே ஒரு 5 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த ஏரியாவை கடந்து செல்லக்கூடிய முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டவர் 13 வாகனங்களை திருடி அதனுடைய வாகனத்தினுடைய ஸ்பார்ட்ஸ்களை கொண்டு விற்றிருக்கிறார். அந்த டீமை என்ன செஞ்சுருக்காங்கன்னா வளைத்து பிடித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஆகவே வைத்திருக்கக்கூடியவள் ஒரே இடத்திலே வாகனத்தை நிப்பாட்ட வேண்டாம், கொஞ்சம் மாற்றி மாற்றி வாகனத்தை நிப்பாட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் பயான் பகுதியில் இன்றைக்கி நடந்த ஒரு கூட்டத்தின் அடிப்படையில் நிறைய செய்திகள் இந்த நாட்டை பாதுகாப்பதில் முன்னிறுத்தும் அதிகமான விஷயங்களை கலந்து உரையாடி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் நிறைய முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு வந்திருக்கின்றன. இந்த செய்திகள் மூலமாக நான் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாடு நாளுக்கு நாள் பாதுகாப்பான ஒரு நாடாக மாற வேண்டும். வெளிநாட்டவர்கள் அதிகமாக இந்த நாட்டை நோக்கி அதாவது விசிட்டில் வர வேண்டும், அதாவது விசாவில் வர வேண்டும். மேலும் இது எல்லா நாட்டை போலவும் ஒரு சிறப்பான நாடாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்மளுடைய அம்பாஸ்டர் பரிபூரணமான ஆதாரத்துடன் அவர்கள் தன்னுடைய பதவியை ஏற்றார்கள் என்ற விஷயத்தை இந்த ஃபோட்டோ வழியாக நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இவரின் மூலமாக இந்திய நாடு மேம்படும், மேலும் நமக்கெல்லாம் ஒரு நல்வழி பிறக்கும் என்ற எதிர்பார்ப்புகளோடு இன்றைய செய்தி உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுதில் நற்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத்.